பாடலுக்கு எதிராக சிம்பு மீது தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் சிம்பு. அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு வழக்கறிஞர் சிம்புவுக்கு ஜாமீன் தரக்கூடாது என்று வாதிட்டார். இது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு சொல்வதற்கு முன் அந்த பாடலை ஒருமுறை கேட்டுவிடும்படி நீதியாசகர் ராஜேந்திரனிடம் அவர் கேட்டுக்கொண்டார். முதலில் இதை மறுத்த நீதிபதி பின்னர் உணவு இடைவேளையின் போது அந்த பாடலை கேட்டாராம். அதன் பிறகு ஏற்பட்டதுதான் அந்த திருப்பம். சிம்புவை கைது செய்ய எந்த தடையும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். பின்பு இது தொடர்பான தீர்ப்பை ஜனவரி 5ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்துவிட்டார். சிம்பு, அனிருத் இருவரையும் கைது செய்வதற்கு தடையில்லை என்று அவர் கூறியதை அடுத்து சென்னை போலீஸ் சிம்புவை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நாம் கைது செய்யப்பட மாட்டோம் என்று கடந்த சில நாட்களாக சற்று தெம்பாக இருந்த சிம்பு தற்போது எப்படி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகிறாரோ? இதற்கிடையில் இது தொடர்பான விவாதங்களில் ஈடுபட்டு வரும் சில சமூக ஆர்வலர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் இல்லை. காஞ்சிபுரம் அர்ச்சகர் தேவநாதன் கோவிலுக்கு வரும் பக்தர்களை சல்லாபித்து அதை தன் செல்போனில் பதிவு செய்து வைத்திருந்தார். அந்த செல்போன் ரிப்பேர் ஆன போது கடையில் கொடுத்து பழுது பார்க்க கூறியிருந்தார். அந்த கடைக்காரர் தான் மேற்படி வீடியோக்களை கசியவிட்டார். ஆனால் கைது செய்யப்பட்டவர் கசிய விடப்பட்ட கடைக்காரர் அல்ல. 4 சுவற்றுக்கு நடுவில் ரகசிய தப்பு செய்த தேவநாதன். நித்யானந்தா விவகாரத்தில் கூட அந்த வீடியோவை வெளியிட்டது அவரல்ல. ஆனால் கைது செய்யப்பட்டது அந்த ஆன்மீக சுடரொளிதான். இப்படி முன்னுதாரணங்கள் இருக்க சிம்பு மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்?